வங்கியில் கடனை கட்டி முடித்த பின்னரும் சில ஆவணங்களை திருப்பி வழங்காததால் விவசாயிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பீடு வழங்க வேண்டும் என தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு வேலூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கியில் சொத்து பத்திரம் அல்லது நில பத்திரங்களை வைத்து கடன் வாங்கியிருந்தால் இந்த செய்தியை முழுமையாக பாருங்கள். நிலம் அல்லது வீடு ஆகியவற்றை வங்கியில் அடமானம் வைத்து கடன் வாங்கியவர்கள் முறையாக கடனை திருப்பி செலுத்தினால் பத்திரத்தை திரும்ப பெறலாம். பெரும்பாலும் இதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதே நேரம் சில வங்கிகள் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி நில ஆவணங்கள் அல்லது வீட்டு பத்திரத்தை திரும்ப தராமல் உங்களை அலக்கழித்தால் நீங்கள் வங்கி நிர்வாகத்திடம் முறையிடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தீர்வு கிடைக்காமல் போனால் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள். கோர்ட்டில் உங்களுக்கு நிச்சயம் சரியான நீதி கிடைக்கும். வங்கிகள் தவறு செய்திருந்தாலோ அல்லது அவர்களின் சேவை குறைபாட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் வழக்கு போட்டு இழப்பீடு பெற முடியும். அப்படி இழப்பீடு பெற்றுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட விவசாயி ஒருவர். வேலூரில் நடந்த வழக்கு பற்றி பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அதிமஞ்சேரிப்பேட்டையை சேர்ந்தவர் நீலகண்ட செட்டி என்பவர் விவசாயி ஆவார். இவர் விவசாயம் செய்வதற்கு போதிய பணம் இல்லாததால் 1992ஆம் ஆண்டு வங்கியில் கடன் பெற முடிவு செய்திருக்கிறார்.